120 கிலோவாட் கொள்திறன் கொண்ட சோலார் பேனல் அமைப்பதற்காக அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காணப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பண்ணன், தனியார் நிறுவனங்களில் சோலார் பேனல் நிறைய அமைத்து வருகிறார்கள், அதில் இவி கொள்திறன் 100 கிலோவாட் தான் அனுமதி வழங்குகிறார்கள், ஆனால் இது போதுமானதாக இல்லை என்பதால் 120 கிலோவாட் கொள்திறன் சோலார் பேனல் அமைக்க அனுமதி கொடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இது தொடர்பாக துறை அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் நிறுவனங்களில் சோலார் பேனல் நிறைய போடுறாங்க. அதில் நம்ம இபி கெப்பாசிட்டி 100 கேவி இருந்தால் 100 கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறதில்லை. ஆனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் இபிக்கு எந்த லாஸும் இல்லை. தலைவர் அவர்களே, தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் உறுப்பினர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார். துறையினுடைய அதிகாரிடத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.